என்ன ஆயிடுவாளா? அழகா ஆயிடுவாளான்னு. அழகுதான் இருந்தாலும் அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி நல்லா அழகா மேக்கப் பண்ணி மாப்பிள்ளைக்கு டவுட் வராம இருந்தா சரி. எனக்கு தெரியல இந்த கக்கு ஸ்பிரிட் எப்படி தெரியும். அது அவங்க கை வித்தையில இருக்கு. இந்த பிரஷ் போகவே போகாதுங்களா அக்கா? போயிருமா? போக வச்சிருவோம். டெம்பரரிக்கு. பேப்பர் வச்சு தொடச்சோடனே உண்மையான கலர் வந்துச்சு மணி. கார்த்தி இதெல்லாம் வச்சு நான் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு. காலை 6 மணி 5 மணிலேருந்து நடந்துட்டுருக்கு. பாப்பா எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு லைவாக இதுதான் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் ஒரு மேக்கப்பாக ஃபுல்லாக இருந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏன் ஒன்று ஒன்று அவங்ககிட்ட கேட்கக்கூடாது என்னென்னன்ட்டு. ஆனால் காண்டாய் பார்த்தே தெரிஞ்சுக்க வேண்டாம்ண்ணா. காண்டாய் எக்ஸ்ட்ரா அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து பொண்ணுக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பேரலான டைமில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கும்மி அடிக்கிறாங்களாம். என்ன பண்ணுறீங்க? சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேக்கப் ஏதாவது தேவைப்படுதா? எனக்கு தேவையில்லை, எனக்கு சும்மா போதும். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு தலை சீவணுன்னா போதும். ஸோ விடிஞ்சு மெளியாமல் 6 மணிக்கு எங்கள் பியூட்டிஃபுல்லான அத்தையை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தருணத்தில்? ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்று தான் நினைக்கிறேன். இதை விட ஒரு பெரிய பிக்கப் லைன் யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்போ அந்த பாட்டா, நான் உன்னை நினச்சேன், அந்த பாட்டா. ஸோ எல்லோரும் வந்து போதையில் இருக்காங்க. ரீசன் என்னென்னா, காலையில் 4 மணிக்கே எழுப்பி எல்லோரையும் உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தான் தான். உங்கள் சாரி ரொம்ப சூப்பராக இருக்குது, கங்க்ராட்ஸ். நம்ம அப்படியே கிச்சன் போனோன்னா சேம் அழுக்கு நைட்டில் கவிதா இருக்கா. எல்லாருக்கும் காஃபி போட்டுட்ருக்கியாமா? டீ போட்டுட்ருக்கேன். ஓகே. அழுக்கு நைட்டின்னு உனக்கு தெரியுமா? சரி, ஓகே. ஆமாம், நைட்டியை தப்பாக பேசுனதுனால உங்களுக்கு கோவம் வருது. புது நைட்டியா? ஆமாம், புதுசு. ஓகே, ஃபைன். இப்போ என்னன்னா, நம்ம இப்போ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு போன டைமில் இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து வந்து அடிச்சுக்கிறாங்க. யார் பெருசுன்னு இப்போ அடிச்சு காட்ட போகிறாங்க. ஆமாம், நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணலாம் ஈஸியாக. நம்ம மறுபடியும் மேக்கப்புக்கு போகலாம் வாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலை சீவ போகிறாங்க. இதுதான் உங்களோட சாரியா இன்னைக்கு? இல்லைங்க, நீங்கள் இன்னும் கட்டவே இல்லைங்க. இன்னும் கட்டலைங்களா? ஸோ அடுத்து அவங்களோட சாரியை நம்ம பார்ப்போம். நமக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சது 4-5 கலர் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. மாப்பிள்ளையோட ஹிஸ்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேக்கப் அண்ட் டீம். 2 ஆர்டிஸ்ட் இருக்கிறது பார்த்தா நம்ம 3ஆவது ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா. என்ன பண்ணுற கீர்த்தனா? என்னது எடுபடி வேலை பார்த்துட்டு ஸோ இது வந்து பாத்ரூம் டிஸ்கஷன். அதை நம்ம போனோம்னா பிரச்சனையாகும் இந்த பக்கம். இல்லை, அவன் தான் கேமராவை திருப்பிட்டான். தேர்ட் லேயரோட கோட்டிங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணில் கம்பெனி சீக்கிரட்லாம் வெளியே சொல்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான் நினைக்கிறேன். எல்லாரும் எப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? தெரியுது. கோகுல் சென்ட்ரல் பவுடர் மட்டும் போட்டுட்டு இருந்த தங்கச்சி மூஞ்சில் இப்போ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் பவுடர்ஸ் வரப்போகுது. கண்ணு வந்து பார்க்கும்போது அவளே ஷாக் ஆகிட்டா எப்படி இருக்கும்? ஸோ எங்கள் காட்டில் மழை பெய்யுதுன்னு எங்கள் அத்தை வந்து எங்கள் அம்மாவை புறம் பேசிகிட்டு இருக்கு ஓப்பனாகவே உட்காந்து. இன்னைக்கு தமிழ் என்னம்மா தை திருநாளா? ஐயோ, 2 வேற வேறையா என்ன? சரி, சித்திரை தான், சித்திரை திருநாள். நீங்கள் எப்போ பியூட்டிஃபுல்லாக சாரி மாற்றுவீங்க?
எங்கள் அம்மாவுக்கு அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, யாருக்கு கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சாமி முடிச்சுட்டு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து போய். சாமி கும்பிட்டாதானே நம்ம நல்லா இருப்போம். ஓகே. சாமி நினைக்கணும் என்னைக்கு. என்ன பண்ணுற? பசிக்குதா? ஆஸ் யூஷுவல் அவங்களால அரை மணி நேரத்துக்கு மேலே பசி தாங்க முடியாது. மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச அவங்க வாயெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு காலியாயிரும்னு நினைக்கிறேன். தான் சாலிடாக தூங்கிடுவான். இன்னும் 10 நிமிஷத்தில் தூங்கிடுவான். எதுக்கு வந்திருக்க? சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு. நான் சொல்லல அரை மணி நேரம் தாங்க மாட்டாங்கன்ட்டு. வாங்க பார்க்கலாம். என்னது கை விட்டு குழப்பு நல்லா, நீ பிசைஞ்சு ஊட்டி விடு. பிதிக்கிட்டு இருக்கான். இந்த ஒகேனகல்லாம் போயிருக்கியா நீ? இல்லை கேட்டேன் ஒகேனகல் போயிருக்கியான்னு. வாவ் மோனி, சடன்லி பாரு அவகிட்ட ஒரு சேஞ்ச் ஓவர். வாய் மட்டும் அப்படி உட்காது தயவு செஞ்சு ப்ளீஸ். சரி சாப்பிடுங்க. டீ பிரேக் போயிட்டு வந்த கேப்பில் திடீர்னு பார்த்தா நம்ம மோனி பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஃபைனல் அவுட்புட் நீயே எந்திரிச்சு உன் கண்ணாடியில் பார்த்து அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அழகே பொறாமைப்படும் பேரழகாக மாறிக்கொண்டிருக்கிறாள் மோனி. அவங்க தானே உசுன்னாங்க. ஸோ இப்போ உசுன்னு சொன்னது இவங்க தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க. நம்ம ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோம். போட்டு வந்து குறையும். ஓகேவா? அப்படியே அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்ல. இன்னும் ஒரு 2 hours 3 hours இருக்குல்ல நம்ம ஸ்டேஜ் போகிறதுக்கு. அதனால் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வேணால் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் முடிஞ்சிருச்சான் டெக்னிக்கல் இதுபடி. இன்னும் ஒரு 3 கோட்டிங் இருக்கான். ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கு இப்போ வந்து 2-3 மணி நேரம் தாங்கணும் அப்படின்னா ஏதோ போடுவாங்க போல இருக்கு. சத்தியமாக நல்லா டடி. பொண்ணுக்கு வந்து ஃப்ரீயாக உட்கார முடியலையா? சரி, இன்டெரக்டாக வெளியே போங்கன்றாங்க நம்மளா போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5வது லேயர். அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாதான்டா காஃபியே டீன்றாங்க. டீ நல்லா இருக்குமா? அந்த அளவுக்கு நீ நல்லா இருக்குன்னு சொன்னாலே எனக்கு டவுட் வேண்டாம். வெரி குட், நல்லா இருந்தது. இவ்வளோ எலகண்ட்டாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒருத்தவங்களை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதை விட பியூட்டிஃபுல்லாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வெல்கம் ஜெய். வெல்கம் பப்பிமா. ஸோ உனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். இது எத்தனாவது கோட்டிங்னு சொன்னேன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் உனக்கு. இப்போ எத்தனாவது லேயர் போயிட்டு இருக்குன்னு சொல்லு. சின்ஸ் அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி இந்த ப்ராசஸில் ஈடுபட்டனால அவளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய கிட்ஸ் வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஓ சாரி, நெயில் பாலிஷ். யா வெறும் ஒரு 10 ஒரு கூடையே இருக்கு. ஆத்துக்காரர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஒரு ஃபிங்கர் கொண்டு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மீம் அடிக்கடி உள்ள வரும். ஏய் பியூட்டிஃபுல்லா இருக்கடி. ஏய் நான் சிரிக்கவே இல்லை. இன்னும் பயங்கரமான இல்லடி புதுசு மூஞ்சில் இவ்வளோ நான் பார்த்தது இல்லைல்ல, அதனால தான் வேற ஒன்றும் இல்லை.